ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் எலக்ட்ரிக்கல் உலகம். நான் சந்திரசேகரன். நம்ம வீடியோ போட்டு கொஞ்சம் கேப் ஆகி போச்சு, லாங் டைம் ஆகி போச்சு. இது கொஞ்சம் கொரோனா டைமில் ஃப்ரீயாக இருந்ததுனால அந்த டைமில் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எலக்ட்ரிக்கல் ஒர்க் நிறைய வந்ததுனால என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. திரும்ப கொஞ்சம் அப்படியே அப்பப்போ கொஞ்சம் வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா. முடிஞ்சளவுக்கு சைட்டு இல்லாத டைமில் ஃப்ரீ டைமில் ஒரு வீடியோவை நான் போடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ரிலே AVR ரிலே பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் சப்ஸ்டேஷனில் ஆர்டிசிசி பேனல்னு இருக்கும். அதுதான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் டேப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, இதான் கண்ட்ரோல் பண்ணுது. அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. வாங்க. இதுதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ரிலே. இதோட மேக்கு பார்த்திங்கன்னா எம்கோ எலக்ட்ரானிக்ஸ். டைப் வந்து WE-301E. ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு ஆர்டிசிசி பேனலில் இருக்கும். ஆர்டிசிசி பேனலோட ஃபுல் ஃபார்மு ரிமோட் டேப் சேஞ்சிங் கியூபிக்கல். ஓகேங்களா, அதோட ஃபுல் ஃபார்ம் தான் அது. இதுதான் உங்களுக்கு அந்த ரிலே. இந்த ரிலே தான் உங்களுக்கு கமாண்டு கொடுத்து வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டேப் சேஞ்ச் ஆகும். டேப் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு கமாண்டு இது வழியாக தான் உங்களுக்கு போகும். ஓகேங்களா, இது வழி தான், இதுதான் உங்களுக்கு கமாண்டு கொடுத்து டேப் சேஞ்ச் பண்ணுறதுக்கான கமாண்டு இங்கேருந்து தான் போகும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆன் ஆஃப் பவர் பட்டன். நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும், கமாண்ட் எதுவுமே போகாது. ஆன் ஆஃப் பட்டனு. அடுத்து பார்த்திங்கன்னா 5 இண்டிகேஷன் இருக்குது உங்களுக்கு இதில். ஒன்று வந்து அண்டர் வோல்டேஜ், அதாவது இப்போ பவர் கட் ஆகிடுச்சு இல்லை ஒரு லோ ஆகிடுச்சுன்னா அண்டர் வோல்டேஜ் இண்டிகேஷன் காமிக்கும். அடுத்து ரைஸ் கமாண்டு, அடுத்து லோயர் கமாண்டு. இது ரைஸோட கமாண்டு போகிறதுக்கான எப்போ கமாண்டு போதோ அந்த டைம் மட்டும்தான் இது க்ளோ ஆகும். இது வந்து லோயரு. அதேமாதிரி லோயர் கமாண்டு எப்போ போதோ அது ஒரு பல்ஸ் தான் கொடுக்கும் உங்களுக்கு, கண்டினியூ பல்ஸ் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துரும். அது மூலமாக உங்களுக்கு ஆர்டிசிசி ஆப்ரேட் ஆகும், டேப் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இதுதான் செட்டிங் பாயிண்ட்டு. உங்களுக்கு ரைஸ் எப்போ செட் பண்ணலாம். இப்போது நார்மலாக உங்களுக்கு 110 வோல்ட்டு நார்மல் வோல்டேஜ் வச்சிங்க. அதை விட உங்களுக்கு கம்மியாக போச்சுன்னா எந்த பாயிண்டில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும் டேப்பு அப்படின்னு செட் பண்ணுறதுக்கு ரைஸோட டேப் பார்த்திங்கன்னா இப்போது 107.4 வச்சுருக்கோம், செட் பண்ணியிருக்கோம். லோயருக்கு பார்த்திங்கன்னா 113.1 வச்சுருக்கோம். இப்போது இந்த லெவல் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ லோயர் கமாண்ட் கொடுக்கும். இந்த லெவல் எப்போ உங்களுக்கு கம்மியாகுது, வோல்டேஜ் கம்மியாகுதோ அப்போ ரைஸ் கமாண்ட் கொடுத்து வோல்டேஜ் லெவலுக்கு வந்துடும். ஓகேங்களா, இப்போது 107.3க்கு கீழே எப்போ போதோ அப்போது டைம் டிலே வர இருக்குது. இப்போது சில நேரத்தில் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு நார்மலைஸ் ஆகிடும். அந்த டைமில் உங்களுக்கு டேப் சேஞ்ச் ஆகாது. இது டைம் டிலே இருக்குது. இதில் விட்டால் 10, 30, 60, 90 செகண்ட்ஸில் இருக்குது உங்களுக்கு டைம் டிலே. இப்போ நான் 10ல் வச்சுருக்கிறேன். 10 செகண்ட் வெயிட் பண்ணோம். 10 செகண்ட் அப்புறம் வெயிட் பண்ணதுக்கப்புறமும் அந்த வோல்டேஜ் ரெகுலராக உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இது வழியாக உங்களுக்கு கமாண்டு போகும். அந்த கமாண்டு போகும்போது மட்டும்தான் இந்த LED எரியும். அதுமாதிரி லோயருக்கு கமாண்டு போகும்போது மட்டும்தான் இந்த LED எரியும். ஓகேங்களா, இப்போ அதை நம்ம ரியலாக பார்ப்போம். இப்போ நான் வோல்டேஜ் சோர்ஸுக்கு வேரியாக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வேரியபிள் வோல்டேஜ், நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதை நான் வச்சுருக்கேன். இப்போ நான் வோல்டேஜ் வேரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லோ பண்ணுறேன். உங்களுக்கு லோ பண்ணும்போது உங்களுக்கு ரைஸ் கமாண்டு போகணும். ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மல்டிமீட்டரில் பார்த்துக்கலாம் வோல்டேஜ் லோ பண்ணுறது. இப்போ வோல்டேஜ் லோ ஆகிடுச்சு. உங்களுக்கு 107 விட கம்மியாக எப்போ உங்களுக்கு போதோ அப்போது உங்களுக்கு ரைஸ் கமாண்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ ரைஸ் கமாண்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ 10 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் கமாண்டு கொடுத்துருச்சு. ஓகேங்களா, இப்போது இந்த டைமில் உங்களுக்கு டேப் சேஞ்ச் ஆகிட்டு டேப் சேஞ்ச் ஆனோன்னா வோல்டேஜ் ரைஸ் ஆகும். அப்போ நார்மலைஸ் ஆகிடும். அப்போது இந்தமாரி உங்களுக்கு டேப் சேஞ்ச் ஆனோன்னா நார்மல் வோல்டேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா, இதுதான் இப்படி தான் ஒவ்வொரு டேப்பும். இப்போ 10 நம்ம செட் பண்ண பாயிண்ட்டை விட எப்போல்லாம் கீழே போதோ இல்லை செட் பண்ண பாயிண்ட்டை விட எப்போல்லாம் மேலே போகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேரி பண்ணி பல்ஸ் கமாண்ட் கொடுக்கும். இப்போது திரும்ப நான் லோ பண்ணுறேன். இதுதான் PT இன்புட் வோல்டேஜ், இதுதான் உங்களுக்கு நார்மல் வோல்டேஜ். இப்போ நான் வந்து 107க்கு கீழே போகிறேன். 10 செகண்ட் வெயிட் பண்ணோம். ரைஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைம் டிலேக்கு அப்புறம் இந்த LED எரியும். எரிஞ்சிச்சிங்களா, இப்போ கமாண்டு போயிடுச்சு. இப்போ கமாண்டு போன உடனே டேப் சேஞ்ச் ஆகும். அப்போ நார்மல் வோல்டேஜுக்கு வந்துடும் திரும்ப. அப்போது எல்லாமே நார்மலைஸ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு வோல்டேஜ் ஹை போகுது. வோல்டேஜ் ஹை போகும்போது நம்ம செட் பாயிண்ட் வந்து 113, அதுக்கு மேலே போகும்போது LED லோ கமாண்டுக்கான சிக்னல் வந்துருச்சு. இப்போது திருப்பி 10 செகண்ட் வெயிட் பண்ணி கமாண்டு போகும், லோயர் கமாண்டு.
கமெண்ட் கொடுத்து வச்சிங்களா? இப்போ கமெண்ட் கொடுத்தோன்னா டேப் சேஞ்சு திரும்பி உங்களுக்கு நார்மலைஸ் ஆகி உங்களுக்கு வோல்டேஜ் நார்மல் ஆகிடும். இப்படி தான் ஒவ்வொரு டேப்பும் ரைஸுக்கும் லோயருக்கும் மாற்றி மாற்றி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ டேப் சேஞ்ச் 5ன்னு இருக்குன்னா ரைஸ் பண்ணும்போது 6 7க்கு போகும், லோ பண்ணும்போது 4 3 அப்படின்னு லோ ஆகும். அந்த மாதிரி டேப் சேஞ்சு இது கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அதாவது வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது உங்களுக்கு நார்மல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோட ஒர்க்கு தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கும். அதனால தான் இது ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஓகேங்களா? ரெகுலர் ரிலே. இதில் அடுத்து யூவி ஒன்று இருக்குது. இப்போ நார்மல் வோல்டேஜ் 110, யூவின்னும் போது இப்போ பவர் கட் ஆகிடுச்சு ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ ரொம்ப லோ வோல்டேஜில் போயிடுச்சு ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா உங்களுக்கு இதில் 80 வச்சுருக்காங்க. 80 கீழே போகும்போது உங்களுக்கு யூவி ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு 90, 88, 86, 82, 80 கீழே விட வோல்டேஜ் போகும்போது உங்களுக்கு அண்டர் வோல்டேஜ் வந்துடும். அண்டர் வோல்டேஜ் மீன்ஸ் உங்களுக்கு கமாண்டு போனால் கூட ஃபங்க்ஷன் ஆகுது. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் யூவி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. திரும்பி உங்களுக்கு வோல்டேஜ் நார்மல் ஆகிடுச்சுன்னா அது போயிடும். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் அப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த 110 வோல்ட்டுக்கு கண்டினியூ ஆகும். 110 வோல்ட்டுன்னு நம்ம நார்மல் கான்ஸ்டன்ட்டு. உங்களுக்கு இப்போ நார்மலாக இது எப்படி செட் பாயிண்ட் வைப்பாங்கன்னா, நார்மல் வோல்டேஜ் 110னா அதை விட ஒரு 20-30% ஒரு 0.3 லெவலுக்கு கம்மி பண்ணுவாங்க. அதுமாரி லோயருக்கு 110 விட 1.113 அந்த பாயிண்ட் செட் பண்ணுவாங்க. டைம் அதுமாரி நார்மலாக 10 செகண்ட் அப்படின்னா 30 செகண்ட் வச்சுக்கலாம். அது டைம் பேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டினியூவாக அந்த 30 செகண்டுக்கு வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வேரியேஷன் இருந்துச்சுன்னா அந்த டைம் மட்டும்தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இதுதான் இதோட ஃபங்க்ஷன் ஒர்க்கு. இதோட பேக் சைடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஏவிஆரோட பேக் சைடு. பேக் சைடில் இது வந்து ஃபியூஸு. சப்போஸ் எதனா ப்ராப்ளம்னா அந்த ஃபியூஸ் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் டிவி டெர்மினல் டீட்டெயில். ஓகேங்களா? இதில் ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிள் சர்க்யூட் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து 1 2 பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி சப்ளை மீன்ஸ் இந்த மீட்ரு ஒர்க் ஆகிறதுக்கான சப்ளை கொடுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா 95 to 260 வோல்டேஜ் ஏசி டிசி போத் எது வேணால் கொடுத்துக்கலாம். அதோட பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 3-4 தான் உங்களுக்கு பிடி சப்ளை வரும். அந்த பிடி சப்ளை பேஸ் பண்ணி தான் இது உங்களுக்கு வோல்டேஜ் ரைஸோ கமெண்ட் போகிறதுக்கான பிடி வோல்டேஜ் கொடுக்கணும் 3-4ல். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5 6 7 இருக்குது. இந்த 5 6 7ல் 6 வந்து காமன். ஓகேங்களா? 5 அப்புறம் 7 இது வந்து வோல்டேஜ் ரைஸுக்கும் லோயருக்கும் போகிற கமாண்டு. இதில் தான் உங்களுக்கு கமாண்டு போகும். காமன் பாயிண்ட் 1, ரைஸுக்கு 1, லோயருக்கு 1 கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் இதோட சர்க்யூட்டு. மீதியெல்லாம் உங்களுக்கு இந்த ரிலேயில் வேறு ஆப்ஷன் கிடையாது. இது 7 டெர்மினல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வோல்டேஜ் வேரி ஆகிறது உங்களுக்கு இதில் தான் வேரி ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா பிடி சப்ளை 230. நான் இப்போ இங்கே சிங்கிள் பேஸ் சப்ளை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆக்சிலரி சப்ளை 230-240 வோல்டேஜ் வருது. பிடி சப்ளை நான் 110 வோல்ட் ஏசி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 110 வோல்ட்டு இதுதான் வரும். ரைஸு ரோயர் கமாண்டு இது வழியாக உங்களுக்கு போகும். இதுதான் பேக் சைடு டெர்மினல் டீட்டெயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.